Hello everyone, welcome to our channel. In the video la class 10th NCERT Max chapter 6 triangles la exercise 6.2 la first question வந்து பார்க்க போறோம். So in the given figure 6.17 1 and 2 subdivisions DE is parallel to BC அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. Find EC in 1 first subdivision ல அதாவது இந்த டயக்ராம்க்கு வந்து நம்ம EC வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். மற்ற வேல்யூஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பிபிடி தியரம் அண்ட் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம் சால்விங் வந்து பாருங்கள். ஸோ தட் இன்னுமே வந்து கிளியராக வந்து புரியும். பிபிடி தியரம் அண்ட் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரமோட வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸ் சாம்பிள் பேப்பர் அனாலிசிஸ் அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் 10 இயர் பேப்பர் அனாலிசிஸ் அதாவது ப்ளூ பிரிண்ட் ஃபார் த எக்ஸாம் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஇ இஸ் parallel to பிசி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ parallel அப்படின்னும் போது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பிபிடி தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ DE is parallel to BC. அப்போ வந்து என்ன அர்த்தம், hence AD by DB is equal to AE by EC. இது வந்து எப்படி by BPT. ஸோ by BPT நம்ம வந்து எழுதலாம். நீங்கள் வந்து தியரம் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எழுதணும். அதாவது line drawn parallel to one side of a triangle intersect the other two sides in distinct point, then it divides the two sides in the same ratio. ஸோ அந்த தியரம் வந்து நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ரேஷியோ வந்து நம்ம எழுதணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏடியோட வேல்யூ வந்து 1.5 அண்ட் டிபி வந்து 3 அண்ட் ஏஇ வந்து 1 அண்ட் இசி. ஸோ பை பிபிடி மட்டும் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தியரம் எழுதுறது தான் வந்து நல்லது. சில பேர் வந்து மார்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பை பிபிடி தியரம் அப்படின்னு வந்து எழுதுறத விட பிபிடி தியரமோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்கே எழுதணும். ஸோ எங்கே வந்து நம்ம பிபிடி தியரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சைடில் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் வந்து நம்ம எழுதணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இசி வில் பி ஈக்குவல் டு 3/1.5 வந்து வந்துடும். அதாவது 3 into 1 by 1.5. இது வந்து 1 time and this will be 2 times. ஸோ ECயோட வேல்யூ வந்து 2 centimeter. இப்போது நெக்ஸ்ட்டு இது வந்து செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, DE வந்து parallel to BC அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ DE is parallel to BC, hence by BPT வந்து நம்ம என்ன எழுதலாம், AD by DB is equal to AE by EC அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். AD தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். DB வந்து 7.2 equal to 1.8 by 5.4. ஸோ அப்போ AD will be equal to 1.8 into 7.2 by 5.4. இது வந்து இங்கே நம்ம இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெசிமல் வேல்யூ ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு into 10 வந்து பண்ணுறேன். இங்கேயும் into 10 வந்து சால்வ் பண்ணுறேன். அப்போ வந்து நம்மளுக்கு 18 into 72 by 54 into 10 வந்து நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இது வந்து 18 1 times, இது 18 3 times and 3 1 times. இது வந்து 3 2s are 6, 1 carry over, 3 4s are 12. ஸோ நம்மளுக்கு 24/10 வந்து இருக்கும், which is 2.4 centimeter. ஸோ இங்கே ஏடியோட வேல்யூ வந்து என்னது 2.4 centimeter. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், E and F are points on sides PQ and PR respectively of a triangle PQR. For each of the following cases state whether EF is parallel to QR அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, PE, EQ, PF and FR என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு EF is parallel to QRன்னு வருதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ PQR EF. ஸோ PEயோட வேல்யூ வந்து 3.9, EQயோட வேல்யூ 3, PF வந்து 3.6, இங்கே வந்து 2.4. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி வந்து அப்ளை பண்ணுறோம். இஃப் அ லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த சேம் ரேஷியோ தென் த லைன் இஸ் parallel to the
தேர்ட் சைடு. இதுதான் வந்து நம்ம காமிக்கணும். அப்போனா என்ன அர்த்தம், சேம் ரேஷியோவாக இருக்கா அப்படின்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் ரேஷியோவாக இருந்துச்சு அப்படின்னா தென் EF will be parallel to QR by converse of BPT. So we need to prove EF is parallel to QR. நம்ம என்ன எடுத்துட்டு வரணும், we have to check PE by EQ is equal to PF by FR. அதாவது இங்கே வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ PE by EQ வந்து நம்ம சால்வ் பண்ணும் போது, அதாவது சிம்பிளிஃபை பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி PF by FR வந்து சால்வ் பண்ணும் போது, சிம்பிளிஃபை பண்ணும் போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூஸ் ரெண்டுமே LHSம் RHSம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் பை கன்வர்ஸ் ஆஃப் BPT EF will be parallel to QR அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஸோ LHS வந்து எடுத்துக்கலாம், PE by EQ. அப்போ வந்து 3.9 by 3 வந்து வரும். ஸோ இது 3 ஒன் டைம், இங்கே வந்து 1.3 வந்து நம்மளுக்கு வரும். இது நீங்கள் டெசிமல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட இன்ட்டு 10 பண்ணிக்கலாம், 13/10 வரும். RHS வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ RHS வந்து என்ன வரும், PF by FR. ஸோ PF வந்து 3.6/2.4. ஸோ இங்கேயும் இன்ட்டு 10 பண்ணி 36/24, 12 2s are 24, 12 3s are. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கும் போது LHSம் RHSம் ஈக்குவலாக இல்லை, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் EF and QR are not parallel. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஸோ அதே மாதிரியே வந்து இப்போது நம்ம இங்கேயும் வந்து EF is parallel to QR அப்படின்றது தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ PQR ட்ரையாங்கிள் EF, PE வந்து 4, QE வந்து 4.5, PF வந்து 8 அண்ட் RF வந்து 9. ஸோ இங்கே இது ரெண்டும் பேரலாக இருக்கா அப்படின்றது தான் செக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பேரலாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பார்க்கணும், PE by EQ is equal to PF by FR வந்து இருக்கா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் PE by EQ வந்து வந்துடும், which is 4/4.5. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். RHS PF by FR which is 8/9. இது வந்து 2 டைம்ஸ் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 2 டேபிள்ஸில், அதாவது 2 4s வந்துடும், இங்கே வந்து 4.5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ LHS is equal to RHS. EF is parallel to QR அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிப்போம். ஸோ ட்ரையாங்கிள் PQR அதே தான் அண்ட் EF PQR. ஸோ PQ வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ஃபுல் லென்த் வந்து 1.28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் PRோட வேல்யூ வந்து 2.56, PE வந்து 0.18 அண்ட் PF வந்து 0.36. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அதே தான் EF is parallel to QR இருக்கா அப்படின்றது தான் வந்து செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் லென்த் ஆஃப் த சைடு வந்து கொடுத்துருக்காங்க, இங்கேயும் டோட்டல் லென்த் ஆஃப் த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும் போது, அதாவது PQ will be equal to PE plus EQ. 1.28ன்னு தெரியும், PE வந்து 0.18 ப்ளஸ் EQ வந்து வந்துடும். இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ EQ will be 1.28 minus 0.18. ஸோ 1.10 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி 1.10. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, PRோட வேல்யூ வந்து 2.56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PR is equal to PF plus FR. அதாவது இந்த PR அப்படின்றது இந்த ஃபுல் சைடோட லென்த்து, அதை நம்ம எப்படி எழுதலாம், PF plus FRன்னு வந்து எழுதலாம். PFோட வேல்யூ வந்து 0.36 plus FR. This is equal to 2.56. ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 2.56 minus 0.36. ஸோ 2.20. This is equal to FR வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்,
PE by EQ left hand side ஈக்குவலாக இருக்கா, PF by FR இருக்கா, ஈக்குவல் டு திஸ் சைடாக இருக்கா அப்படின்றதான் செக் பண்ணோம். ஸோ PE by EQ is equal to 0.18 by 1.10. ஸோ நான் வந்து இங்கே டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு into 100 வந்து பண்ணுறேன். 18 by 110 வந்து வரும். சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணும் போது இது 9 டைம்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே வந்து 255 டைம்ஸ் வந்து வரும். அடுத்தது இது வந்து LHS. இப்போது RHS. இப்போ RHS சால்வ் பண்ணுறோம். ஸோ PF by FR is equal to 0.36 by 2.20. இங்கேயும் அதே தான் பண்ணுறோம். 100 into 100 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 36 by 220 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதையும் நான் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸில் ஸோ 18 இங்கே வந்து 110 திருப்பியும் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். 9 டைம்ஸ் இது 55 டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து LHS is equal to RHS வந்து இருக்குது. Hence EF is parallel to QR. எப்படி எழுதணும்? EF is parallel to QR எப்படி? by converse of BPT அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இல்லைன்னா பை அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எழுதிடலாம். இந்த 3 சப்டிவிஷனுக்குமே வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது ப்ரூவ் ஆச்சு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னது, நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி ஸ்டேட்மெண்ட்டை வந்து அங்கே எழுதி ஹென்ஸ் EF is parallel to QR அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். செகண்ட் சப்டிவிஷனுக்கும் வந்து நம்ம எழுதணும். ஸோ பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி EF is parallel to QR வந்து எழுதணும். ஸோ அவ்வளோதான் வந்து செகண்ட் சம். இப்போ தேர்ட் சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்மில் இன் ஃபிகர் இஃப் LM is parallel to CB, அதாவது LMனா இந்த லைனோ CB பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் LN is parallel to CD அப்படின்னும் சொல்லிட்டாங்க. தென் ப்ரூவ் தட் AM by AB is equal to AN by AD அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரூவிங் சம்ஸ்லாம் வரும்போது எப்போவுமே வந்து கிவன் டு ப்ரூவ் அப்படின்னு போட்டு வந்து எழுதுங்க. ஸோ கிவனில் நம்ம என்ன எழுதலாம்? LM is parallel to CB எழுதலாம். LN is parallel to CD அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ டு ப்ரூவ் என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா AM by AB is equal to AN by AD இதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாங்கிள் ACB இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? LM is parallel to CB அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன் ட்ரையாங்கிள் ACB LM is parallel to CB. This is given. அப்போ parallel அப்படின்னா by BPT. இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கோங்க. இது வந்து parallel லைன்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. parallel இருந்தால் என்ன ஆகும்? ஈக்குவல் ரேஷியோவில் டிவைட் ஆகும். AM by MB AM by MB is equal to AL by LC AL by LC அப்படின்னு வந்து வரும். அப்போது இது வந்து ஒரு பார்ட்டு, இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது கீழே இருக்க ட்ரையாங்கிள், ஏன்னா 2 வந்து பேரலல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் ACD எடுத்துக்கிறோம். இங்கே வந்து LN is parallel to CD இது வந்து given. அப்போது by BPT இங்கே என்ன எழுதலாம்? பேரலாக இருந்ததுன்னா டிவைட்ஸ் இந்த சேம் ரேஷியோ AN by ND equal to AL by LC. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது AN by ND is equal to AL by LC. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்னவா இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு வந்து AL by LC ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ AM by MB is equal to AN by ND அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போது ஆன்சரை வந்து நம்ம செக் பண்ணோம். அதாவது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது மேலே இருக்க நியூமரேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டரில் அவங்க ஃபுல் லென்த் ABன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது?
எம்பின்னு இருக்குது, அதாவது ஒரு பார்ட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்துச்சுனாவே இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா இது கொராலரி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபுல் லென்த், அதாவது மேலே ஒரு பார்ட்டு வித் ஃபுல் லென்த் கொடுத்தாவே இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆடிங் 1 on both sides. ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வரும், எம்பி பை ஏஎம் இஸ் ஈக்குவல் டு என்டி பை ஏஎன் அப்படின்னு வந்து வரும். அடுத்தது ஆடிங் 1 on both sides. அப்போ எம்பி பை ஏஎம் +1 ஈக்குவல் டு என்டி பை ஏஎன் +1. எல்சிஎம் எடுக்கணும். ஏஎம் தான் வந்து நம்மளுக்கு டினாமினேட்டரில் வரும். ஸோ எம்பி ப்ளஸ் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஏஎன். இங்கே வந்து எல்சிஎம் வந்து ஏஎன் தான். அப்போ என்டி ப்ளஸ் ஏஎன் வரும். எப்படி வரும், இங்கே 1 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ஏஎனால் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ நியூமரேட்டரும் ஏஎனால் மல்டிப்ளை பண்ணுவேன், நம்மளுக்கு வரும். ஸோ எம்பி பை ஏஎம் இங்கே பார்த்தோம்னா டயக்ராமில் எம்பி ப்ளஸ் ஏஎம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டோட்டல் லென்த் ஏபின்னு வந்துடும். ஸோ அப்போது எம்பி ப்ளஸ் ஏஎம்க்கு பதிலாக ஏபின்னு வந்து நான் எழுதலாம். பை ஏஎம் ஈக்குவல் டு அதே மாதிரி என்டி ப்ளஸ் ஏஎன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஏடி வந்து வரும் ஏஎன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ரெசிப்ரோக்கல். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம், ஆடிங் 1 on both sides பண்ணோம். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம், நம்மளுக்கு இது வந்துருச்சு. திருப்பியும் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா திருப்பியும் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா AM by AB is equal to AN by AD. Hence proved. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரூவில் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏஎம் பை ஏபி, அதாவது இந்த ஃபுல் சைடுமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏஎன் கேட்டுட்டு பை ஏடி அப்படி ஃபுல் சைடுமே கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த ஃபுல் சைடு வந்திருந்தது அப்படின்னாவே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஸ்டெப்பே தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும், 1 வந்து ஆட் பண்ணணும் போத் சைட்ஸ், திருப்பி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்த ஆன்சரை வந்து திருப்பி ரெசிப்ரோக்கல் எடுத்தால் நம்மளுக்கு இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துடும். இதே ஸ்டெப்பே நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th question வந்து பார்க்கலாம். ஸோ 4th question, in figure DE is parallel to AC. ஸோ DE is parallel to AC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் DF is parallel to AE அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் DF is parallel to AE அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா BF by FE equal to BE by EC. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுற சம்ஸ் வந்தாவே ஃபஸ்ட்டு கிவன் வந்து எழுதிக்கணும். கிவன் டு ப்ரூவ், கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ப்ரூஃப் போட்டு வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கிவனில் நம்மளுக்கு என்னென்னலாம் வந்துடும், DE is parallel to AC வந்துடும். அண்ட் நம்மளுக்கு DF is parallel to AE அப்படின்னு வந்து வந்துடும். அடுத்தது டு ப்ரூவ். ஸோ டு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், BF by FE is equal to BE by EC வந்து வரும். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரூஃப் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், இங்கே வந்து என்ன பேரலல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். DE parallel to AC, அதாவது DE parallel to AC. நம்மளுக்கு வந்து தெரியும், பிபிடி தியரம் வந்து நீங்கள் நல்லா தரோவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா பேரலல்னு எழுதுறதுல ஒரு சைடு வந்து இருக்கும். அந்த சைடு வந்து இட் வில் பி ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளாக தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் அந்த பேரலல்னு கொடுத்துருக்கிறதுல. ஸோ இப்போ DE is parallel to AC அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த பேரலல் லைனு எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள்குள்ளே வந்து நம்மளுக்கு வருது. எப்படி நீங்கள் வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது அப்படின்னா இது இப்போ DE parallel to AC. அப்போது இந்த ஏசின்றது ஒன் ஆஃப் த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ இது வந்துருச்சுன்னா அப்போ அப்படியே இந்த லைனை சேர்த்தோம்னா என்ன வரும், இதுதான் ஏபிசி தான் ட்ரையாங்கிள். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எப்பவுமே வந்து கிவனில் இந்த பேரலல்னு கொடுத்தாவே அதை வச்சே வந்து நம்ம எந்த ட்ரையாங்கிள்குள்ளே அந்த பேரலல் லைன்ஸ் வருது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி DE is parallel to AC இது வந்து கிவன். அப்போது பை பிபிடி தேரம் வந்து நம்ம எழுதணும். அண்ட் பை பிபிடி நம்ம வந்து என்ன எழுதலாம், BE
by EC equal to BD by DA. So BE by EC. Parallel line எங்க வருதோ அங்க தான் வந்து ரேஷியோ டிவைட் ஆகும். B இது DE தான் வந்து parallel line. So அப்போ BE by EC is equal to BD by DA அப்படின்னு வந்து வரும். இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது DF parallel to FE. இப்போ DF எங்க இருக்கு? இது இங்க இருக்கு DF. DF parallel to AE. அப்போ AEன்றது இது the base of the triangle. அப்போ எந்த triangle நம்ம எடுத்துப்போம்? இந்த triangle வந்து நம்ம எடுத்துப்போம். இதுக்கு வந்து நம்மளுக்கு எது parallel-ஆ இருக்கு? DF. DF தான் வந்து parallel line. ஸோ அப்போ in triangle ABE ABE triangle எது parallel? DF is parallel to AE. ஸோ அப்போ இதை வச்சு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்? BF by FE BF by FE is equal to BD by DA. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 நான் வந்து 1 and 2 வந்து கம்பேர் பண்ணுறேன். பார்க்கும் போது என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே ஒரே வேல்யூ. அப்போது BE by EC is equal to BF by FE. ஸோ இங்கே வந்து நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். ஆர் அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? BF by FE is equal to BE by EC அப்படின்னு வந்து வந்துடும். Hence proved. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 இன் ஃபிகர் DE is parallel to OQ. ஸோ DE வந்து இங்கே இருக்குது, parallel to OQனா இது. அடுத்தது DF is parallel to OR. show that EF is parallel to QR அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே கிவன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிவன் தான் வந்து எழுதுகிறோம். ஸோ இங்கே கிவனில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? DE is parallel to OQ and DF is parallel to OR. to prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? நம்ம EF is parallel to QR. ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் அதாவது DE parallel to OQ. அப்போ வந்து இது எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ DE parallel to OQ. This comes under the triangle PQO. So in triangle PQO என்ன வந்து கிவனில் இருக்குது? DE is parallel to OQ. ஸோ by BPT தியரம் படி நம்ம வந்து என்ன எழுதலாம்? PE by EQ is equal to PD by DO அப்படின்னு வந்து எழுதலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? DF parallel to OR. ஸோ DF parallel to OR. அப்போ இதுதான் வந்து ட்ரையாங்கிளோட ஒரு சைடு. ஸோ அப்போ அப்படியே சேர்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இன் ட்ரையாங்கிள் PRO POR இல்லை PRO எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் DF by OR by BPT வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? PF by FR is equal to PD by DO. இது வந்து செகண்ட் ஒன்னாக வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரம் 1 and 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது? ரைட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ PE by EQ is equal to PF by FR. PE by EQ is equal to PF by FR. ஸோ இது வந்து எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே டிவைட் ஆகுது? இந்த லைன் வந்து இந்த லைன் வந்து ரேஷியோவாக டிவைட் பண்ண வைக்குது. ஸோ அப்போ திஸ் கம்ஸ் இந்த ரேஷியோ வந்து எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது? PQR ட்ரையாங்கிள்குள்ளே வந்து வருது. ஸோ இன் ட்ரையாங்கிள் PQR PF by FR is equal to P by EQ by. ஸோ ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பை கன்வர்ஸ். ஸோ கன்வர்ஸ் ஆஃப் BPT. If a line divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. So by converse of BPT, we can say EF is parallel to QR. And hence
proved. So இதான் வந்து final answer for the 5th question. Next வந்து நம்ம 6th question வந்து பார்க்கலாம். So question number 6 வந்து பார்க்கலாம். So in figure A, B, C are points on OP, OQ and OR respectively அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So A, B இது வந்து so இதில் வந்து PQR triangle வந்து இருக்கு. So இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா A, B and C are points எங்க OP, OQ and OR அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. A, B and C வந்து points இந்த லைன்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. such that AB and is parallel to PQ. அதே மாதிரி AC is parallel to PR and நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா BC is parallel to QR அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி சம்ஸ்லலாம் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து கிவன். ஸோ கிவனில் என்ன வரும் AB parallel to PQ and AC parallel to PR வந்து வரும். So to prove BC is parallel to QR. So proofல first வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க AB parallel to PQ. AB parallel to PQ. அப்போ PQன்றது தான் வந்து one of the side of the triangle. அப்போ அந்த triangle என்னவா இருக்கும் அப்படியே ஜாயின் பண்ணுறோம் அந்த triangle. அப்போ லைன்ஸை அப்போ வந்து OPQ தான் வந்து triangle. So in triangle OPQ AB is parallel to PQ அப்படின்னு வந்து வரும் by BPT. Line drawn parallel to one side of a triangle intersect the other two sides in distinct points, then it divides the two sides in the same ratio. So அப்போ OA by AP is equal to OB by BQ. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க AC parallel to PR. AC parallel to PR. ஸோ அப்போ PR அப்படின்றது AC இது இந்த லைனும் PRும் வந்து parallel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PR அப்படின்றது தான் வந்து என்னது தேர்ட் சைடாக வந்து வரும். ஸோ அப்போ அது என்ன ட்ரையாங்கிள் OPR. ஸோ இன் ட்ரையாங்கிள் OPR அவங்க என்ன கிவனில் கொடுத்துருக்காங்க AC parallel to PR இது வந்து கிவன். ஸோ பை BPT OC by CR is equal to OA by AP. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and இங்கே பார்த்தோம்னா OA by AP இருக்குது, இங்கேயும் OA by AP வந்து இருக்குது. ஸோ அப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் போது the other sides will also be equal. ஸோ அப்போது OC by CR is equal to OB by BQ. இப்போது இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது வந்து இந்த ரேஷியோ வந்து எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது அப்படின்றத பார்ப்போம். OC by CR equal to OB by BQ. ஸோ அப்போனா வந்து இது எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது இன் ட்ரையாங்கிள் OQR. OC by CR equal to OB by BQ. So by converse of BPT BC parallel to QR hence proved. So அவ்வளோதான் வந்து 6th sum. இப்போ next வந்து 7th question வந்து பார்க்கலாம். So question number 7ல using theorem 6.1 prove that a line drawn through the midpoint of one side of a triangle parallel to the other side bisect the third side. Recall that you have proved in class 9th. So theorem 6.1 BPT theorem யூஸ் பண்ணோம். என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா line drawn through midpoint of one side of a triangle. ஒரு ட்ரையாங்கிள் ABCன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடோட மிட் பாயிண்ட் வந்து டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அது அந்த மிட் பாயிண்ட் வழியாக நான் ஒரு லைன் வரைகிறேன் such that line is parallel to the third side of the triangle அப்படின்றது தான் வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ கிவனில் வந்து நம்ம இங்கே என்ன எழுதுவோம் அப்படின்னா let us assume triangle ABCன்னு ஒன்று இருக்குது, நேம் பண்ணி வச்சுருக்கோம். where DE is parallel to BC and D is the midpoint of AB. So to prove நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் E வந்து midpoint அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணோம். அதாவது இது D வந்து midpoint, இந்த midpoint வழியாக வரைகிற ஒரு லைன் midpoint of one side of a triangle it is parallel to the
another side bisect the third side. அதாவது இந்த சைடில் வந்து அது bisect ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போனா என்ன அர்த்தம், நம்ம வந்து E வந்து மிட் பாயிண்ட் அக்கார்டிங் டு திஸ் ட்ரையாங்கிள் அந்த லைன் DE நம்ம வந்து E வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AC அப்படின்றது தான் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ E is the midpoint of AC. So in triangle இங்கே வந்து என்ன இருக்குது, triangle ABC DE வந்து parallel to BC. So by BPT நம்ம வந்து என்ன சொல்லலாம், AD by DB equal to AE by EC அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம கொடுத்துருக்க அந்த கொஷனில் இருக்க ஸ்டேட்மெண்ட் படி D is the midpoint. ஸோ D வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும் போது this implies that AD will be equal to DB அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா ஏடியோட பிளேஸில் நான் டிபின்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ DB by DB is equal to AE by AC. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு 1 equal to AE by EC அப்படின்னு வந்து கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ EC will be equal to AE அப்படின்னு வந்து வரும். So this implies E is the midpoint of AC. Hence proved. ஸோ அவ்வளோதான் வந்து 7th கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து 8th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 8th கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூசிங் தியரம் 6.2 ப்ரூவ் தட் த லைன் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் parallel டு த தேர்ட் சைட். அதாவது இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்திருக்கோம். இங்கே வந்து D வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AB, E வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AC அப்படின்றது வந்து கிவனில் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா DE இஸ் parallel டு BC அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த டயக்ராம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மளே அசியூம் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கணும், நம்மளே வந்து நேம் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ABC ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம், இல்லாட்டினா வந்து PQR ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எனி ட்ரையாங்கிள் நீங்கள் நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ let us assume triangle ABC where D is the midpoint of AB and E is the midpoint of AC. So to prove நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், DE is parallel to BC அப்படின்றது தான் வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ப்ரூஃபில் இன் ட்ரையாங்கிள் ABC இங்கே வந்து என்ன இருக்குது, D வந்து மிட் பாயிண்ட். ஸோ D is the midpoint of AB. ஸோ AD is equal to DB. ஏன்னா மிட் பாயிண்ட்னால இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். அப்போ இதை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ AD by DB is equal to 1ன்னு வந்து இருக்குது. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது திருப்பியும் E is the midpoint. E is the midpoint of AC. அப்போ என்ன அர்த்தம், AE is equal to EC அப்படின்னு அர்த்தம். இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ AE by EC is equal to 1. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ இங்கே பார்க்கும்போது ரைட் சைடில் ரெண்டுத்துலேயுமே 1 இருக்குது. ஸோ அப்போது திஸ் இம்ப்ளைஸ் தட் த லெஃப்ட் சைட் வில் ஆல்சோ பி ஈக்குவல். ஸோ அப்போ AD by DB is equal to AE by EC அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஃப்ரம் 1 and 2. ஸோ அப்போ வந்து என்ன இது வரும், பை கன்வர்ஸ் of BPT வந்து நம்மளுக்கு என்ன எழுதலாம், நம்ம DE is parallel to BC, hence proved. ஸோ அவ்வளோதான் வந்து 8th சம். இப்போ நெக்ஸ்ட்டு 9th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 9th கொஷனில் ABCD is a trapezium in which AB is parallel to DC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் diagonals intersect each other at point O. அதாவது ACன்றது diagonal, BDன்றது diagonal, இது ரெண்டும் பாயிண்ட் ஓவில் இன்டர்செக்ட் ஆகுது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா AO by BO is equal to CO by DO. ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ட்ரெபீசியம் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ். ஸோ கிவன் எப்போவுமே ப்ரூவிங் வந்தாவே கிவன் போட்டு எழுதிடுங்க. ஸோ ட்ரையாங்கிள், ஸோ எப்போவுமே வந்து ப்ரூவிங் சம்ஸ் வந்தாவே கிவன் போட்டு தான் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ ABCD இஸ் அ
ட்ரெபீசியம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வேறு ஏபி parallel to டிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது diagonals ஏசி அண்ட் பிடி intersect. ஸோ டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா ஏஓ பை பிஓ ஈக்குவல் டு சிஓ பை டிஓ அப்படின்றது தான் வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் ட்ரா லைன் இஎஃப், ஆக்சுவலி இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நான் முன்னாடியே உங்களுக்கு வரைஞ்சிட்டேன். அண்ட் இஎஃப் வந்து ஒரு லைன் வந்து நான் வரைகிறேன். such that this line is parallel to AB and DC and it passes through the point O. Draw a line EF is parallel to AB and parallel to DC and passing through point O. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப். ஸோ ப்ரூஃபில் இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு இருக்குது, இங்கே வந்து parallel அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் படி இஎஃப் அப்படின்றது வந்து parallel to ஏபி அண்ட் டிசி அப்படின்றது இருக்குது. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த ரேஷியோ வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஏஓ பிஓ எங்கே இருக்குது, ஏஓ பிஓ, அடுத்தது சிஓ டிஓ. ஸோ அப்போ வந்து அதாவது இந்த டயக்னல் இந்த டயக்னல் ரிலேட்டடாக வந்து இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியுது, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஐ எம் டேக்கிங் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ ஐ எம் டேக்கிங் ட்ரையாங்கிள் ஏடிசி. இன் ட்ரையாங்கிள் ஏடிசி என்ன இருக்குது, இஎஃப் வந்து parallel to டிசி, அதாவது ஃபுல் லைன் பேரலாக இருந்ததுன்னா பார்ட் ஆஃப் த லைன் இஸ் ஆல்சோ parallel. ஸோ அப்போது we can write EO is parallel to டிசி. ஸோ அப்போ பை பிபிடி நம்ம என்ன எழுதலாம், ஏஇ பை டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை சிஓ அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1. அண்ட் அடுத்தது வந்து எது ரிலேட்டடாக இருக்குது, ஒன்று வந்து இப்போ ஏஓ சிஓ வந்துருச்சு. இப்போ பிஓ டிஓ வேணும்னா அப்போ நான் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும், பிஓ டிஓ. ஸோ அப்போ பிஓ டிஓ நான் இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம இப்போ இந்த க்ரீன் எடுத்தோம்ல, இந்த க்ரீன் ட்ரையாங்கிள் அதாவது ஏடிசி ட்ரையாங்கிள் எடுத்தனால ஒரே இதுவில் வர மாதிரி நான் எடுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஏஇ பை இடி வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால நான் எடுத்திருக்கேன். ஏடி சைடு வர மாதிரியே நான் 2 ட்ரையாங்கிளையும் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதர் சைடு எடுக்கணுன்னா நீங்கள் அப்படியே எடுத்து பண்ணலாம். அதாவது இப்போ இங்கே வரும் ஏபிசி ட்ரையாங்கிள் வரும் அண்ட் அது வந்தால் நம்மளுக்கு ஏசி வந்துடும். அதே மாதிரி பிடிசி ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரியே எடுத்தும் பண்ணலாம். ஆனால் ஒரே சைடில் வர மாதிரி எடுங்க. அப்போ தான் வந்து என்ன ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்து இந்த ரேஷியோ மேட்ச் ஆகிற மாதிரி வந்து எடுக்கணும். அதுதான் நம்ம நோட் பண்ணணும். ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் ஒரு சைடு இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பியும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ நம்ம இங்கே இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் போது செகண்ட் ட்ரையாங்கிள் எடுக்கும் போது ஸோ என்ன ட்ரையாங்கிள் அது, இன் ட்ரையாங்கிள் டிபிஏ என்ன இருக்குது, EO is parallel to AB. ஸோ பை பிபிடி நம்ம என்ன சொல்லலாம், ஏஇ பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிஓ பை டிஓ. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஸோ ஏஓ பை CO is equal to BO by DO வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஸோ அப்போது AO by BO is equal to CO by DO. Hence proved. ஸோ அவ்வளோதான் வந்து 9th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th question வந்து பார்க்கலாம். ஸோ 10th questionல the diagonals of a quadrilateral ABCD intersect each other at point O அப்படின்னு கொடுத்துட்டாங்க. such that AO by BO equal to CO by DO. Show that ABCD is a trapezium. அதாவது இங்கே நம்ம இந்த சம் சால்வ் பண்ணல 9th question. அதில் வந்து ட்ரெபீசியம்னு கொடுத்துட்டாங்க. ஒரு ரேஷியோவை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த குவாட்ரிலேட்ரல் இந்த ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்போ இதை ட்ரெபீசியம்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே வந்து ரிவர்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ கிவனில் ABCD is a quadrilateral. Diagonals AC and BD intersect at O and என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, AO by BO equal to CO by DO. இதெல்லாம் கிவனில் வந்துடும். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் ABCD is a
trapezium. Construction. So draw a line EF such that EF வந்து parallel to AB passing through point O. Proofல இங்க givenல என்ன கொடுத்திருக்காங்க? AO by BO equal to CO by DO. இது வந்து this is given. So இதை வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னா AO by CO equal to BO by DO. இதை வந்து ஈக்குவேஷன் 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தோம்னா இந்த ரேஷியோ AO CO அண்ட் BO DO இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வந்து வருது. இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா ட்ரையாங்கிள் ADB ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன வந்து பேரலல்னு கொடுத்துருக்காங்க, EF இஸ் பேரலல் டு AB அப்படின்றது மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எடுத்துக்கும் போது அப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ADB. ஸோ இன் ட்ரையாங்கிள் ADB EO is parallel to AB. So by BPT. EO parallel na because EF is parallel to AB அப்படின்றது வந்து அர்த்தம். So by BPT நம்ம வந்து என்ன எழுதலாம்? Sorry, AE by ED is equal to BO by DO அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இது வந்து இந்த ட்ரையாங்கிள் வச்சு நான் எழுதுறேன். அதாவது ட்ரையாங்கிள் ADB இந்த ட்ரையாங்கிள் வச்சு நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ AE by ED is equal to BO by DO அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம this implies AE by ED is equal to BO by DO வந்து என்னது எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு வந்து ஈக்குவல். ஸோ இதுக்கு பதிலாக நான் இதை எழுதலாம். என்ன எழுதலாம்? AO by CO அப்படின்னு வந்து எழுதலாம். from 1 அப்படின்னு போட்டு நான் எழுதலாம். இப்போ இது ரெண்டும் எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது அப்படின்றது பார்ப்போம். AE by ED equal to AO by CO. அப்போ பார்க்கும் போது இது வந்து ட்ரையாங்கிள் ADC ட்ரையாங்கிள்குள்ளே வந்து வருது. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த ரேஷியோ வந்து எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது? இன் ட்ரையாங்கிள் ADC. ஸோ தஸ் இன் triangle ADC. So thus in triangle ADC, EO divides the triangle in the same ratio. Therefore, EO is parallel to DC by converse of BPT. கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி அப்ளை பண்ணி நம்ம வந்து EO வந்து parallel to DC அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா EO வந்து EO அப்படின்றது parallel to AB. இப்போ EO வந்து parallel to DC அப்படின்றதும் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போது EO is parallel to AB and parallel to DC. So this implies AB is parallel to DC அப்படின்னு வந்து நான் எழுதலாம். அதாவது இப்போது ஃபஸ்ட்டு வந்து EF வந்து ABக்கு பேரலல் அப்படின்றது தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் O பாயிண்டில் பாஸ் ஆகுது அப்படின்றது தான் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த ரேஷியோவை வச்சு நம்ம வந்து என்ன மாற்றி இங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இதை வச்சு ட்ரையாங்கிள் ADB வந்து எடுத்திருக்கோம். ADB எடுத்தோம்னா BPT அப்ளை பண்ணி AE by ED equal to BO by DO அப்படின்றத வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிள் அதை கொண்டு வந்த பிறகு இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே BO by DO இருக்குது. அது வந்து ஈக்குவேஷன் 1லேருந்து பார்க்கும் போது AO by CO வந்துடும். ஸோ இதை பதிலாக இதை எழுதுகிறேன். இது ரெண்டுத்தையும் ரேஷியோவை வச்சு பார்க்கும்போது அது எந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருதுன்னா ADC ட்ரையாங்கிள், அதாவது க்ரீன் கலர் ட்ரையாங்கிள்குள்ளே வந்து வருது. ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து ரேஷியோ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ கிடச்சிருச்சு. அப்போது இதிலிருந்து நம்ம வாட் வி கேன் சே இஸ் பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி இது EO இஸ் parallel to DC அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடலாம். ஆல்ரெடி we know EO is parallel to AB. அப்போ DCக்கும் parallel. அப்போ என்ன இது implies that AB is parallel to DC அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அப்போது one pair of opposite sides of a quadrilateral are parallel. ABCD is a
trapezium. Hence proved. ஸோ அவ்வளோதான் வந்து 10th question. ஸோ இந்த 10th questionோட வந்து இந்த எக்ஸசைஸ் 6.2 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.3 வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.